Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் உங்களுக்காக சாரி வாங்கியிருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல, வீட்டுல அம்மா இருக்கலாம், இல்ல அக்காவா இருக்கலாம், இல்ல சித்தி பெரியம்மா, இப்படி யாரா இருக்கலாம். அப்ப அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், நான் உங்களுக்காக சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ நான் உங்களுக்காக சாரி வாங்கி இருக்கேன், அது எப்படி சொல்றது பாருங்க. வாங்கி இருக்கேன், இங்க வந்து மெயின் வெர்ப் வந்திருக்கு. ஓகே, ஆல்ரெடி வாங்கியாச்சு, சாரி வந்து வாங்கியாச்சு, அத வந்து பாருங்க வாங்கி இருக்கேன். ஓகே, ஆல்ரெடி வாங்கியாச்சு, வாங்கினத நம்ம பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம், வாங்கி இருக்கேன். ஓகே, இப்போ வாங்கினேன், இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? வாங்கினேன், வாங்கி இருக்கு. வாங்கினேன் அப்படின்னா வாங்கினேன், வாங்கக்கூடிய செயல் நடந்திருக்கு. ஓகே, அங்க மெயின் வெர்ப் வந்திருக்கு. ஆனாலும் இங்க பாருங்க, மெயின் வெர்ப் அந்த வெர்போடே முடியுது, வாங்கினேன். ஓகே, ரெண்டுமே பாஸ்ட் தான். ஆனா இங்க பாஸ்ட்ல நடந்தத நம்ம பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசியிருக்கோம். வாங்கி இருக்க, இங்க வாங்கினேன் பாஸ்டோட முடியுது. ஓகே, வாங்கினேன் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வெர்போட முடியுது அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது வாங்கி இருக்க, சாப்பிட்டு இருக்க, அங்க போய் இருக்க, நான் இந்த படம் பார்த்து இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. பார்த்தேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், பார்த்து இருக்க அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அதே போலதான் வாங்கி இருக்க அப்படின்னா அது என்னது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, வாங்கினேன் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ வாங்கி இருக்க அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அப்போ நான் உங்களுக்காக சாரி வாங்கி இருக்க, இது எப்படி சொல்றது பாருங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் என்ன? நான், சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நான், நான்னா I. அடுத்து என்னது வரணும்? have இல்லனா has வரும். present perfect tense படி அடுத்து என்னது வரணும்? have இல்லனா has. இல்ல have வருமா has வருமா? நம்ம have எங்க யூஸ் பண்ணுவோம்? subject I, you, we, they, அடுத்து plural noun வரும்போது have யூஸ் பண்ணுவோம். அது இது subject he, she, it, அடுத்து singular noun வரும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்? has யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன வந்திருக்கு? I வந்திருக்கு. I வந்திருக்கனால இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? have தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, have. அடுத்து என்னது? மெயின் வெர்ப். இங்க மெயின் வெர்ப் எது? வாங்கி இருக்க, வாங்கக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. வாங்குறதுக்கு இங்கிலீஷ் என்னது? buy. buyயோட இங்க என்னன்னா present perfect tense படி இங்க வெர்ப் வந்து V3 ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கும்? V3. அப்போ வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. buyயோட V3 ஃபார்ம் என்னது? bought. bought. சரியா? I have bought. நான் வாங்கி இருக்கேன். என்ன வாங்கி இருக்கேன்? சாரி. அப்போ சாரி வந்து ஒரே ஒரு சாரியை தான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். அப்போ ஒன்னே ஒன்னா மென்ஷன் பண்ணும்போது a சாரி. ஓகே, அடுத்து யாருக்காக? உங்களுக்காக, உங்களுக்காக, உனக்காக, அந்த காக அப்படின்னா for. அடுத்து உங்களுக்காக you. உங்களுக்காக, உனக்காக அப்படின்னா for you. ஓகே, அப்போ I have bought a saree for you அப்படின்னா நான் உங்களுக்காக சாரி வாங்கியிருக்க அப்படின்னு சொல்றது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. என் மகன் எனக்காக செயின் வாங்கியிருக்கான். நம்ம சொல்லுவோம்ல, என் மகன் வந்து எனக்காக செயின் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ செயின் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்றது? என் மகன் எனக்காக செயின் வாங்கி வச்சிருக்கான். ஓகே, அப்போ இல்ல வந்து வாங்கி இருக்கான், வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ வாங்கி இருக்கான் அப்படின்னா வாங்கினான் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், வாங்கினான். இது வாங்கி இருக்கான் அப்படின்னா அது என்னது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, வாங்கி இருக்கான், சாப்பிட்டு இருக்கான், தூங்கி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோமா. அவன் வந்து ஆல்ரெடி இத சாப்பிட்டு இருக்கான், அவன் வந்து ஆல்ரெடி இந்த புக்க வந்து படிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ என்னது? நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், வாங்கி இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது.
அப்போ ஃபர்ஸ்ட் என்னது சப்ஜெக்ட். சப்ஜெக்டா இங்க வந்து பாருங்க என் மகன். அப்போ மை சன். சிங்குலர் நவுன் தான் வந்திருக்கு. ஒரே ஒருத்தங்களை தான் மென்ஷன் பண்றோம். ஓகே, சிங்குலர் நவுன். இததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். மை சன். அடுத்து என்ன வரணும்? ஒரே ஒருத்தங்களை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா சிங்குலர் நவுன் வந்துச்சு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோங்க? ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஹேவா ஹேஸா? இது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட். சப்ஜெக்டா இங்க என்ன இருக்கு? மை சன். அடுத்து ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சிங்குலர் நவுன் வந்திருக்கனால அதுக்கு அடுத்து என்ன யூஸ் பண்ணுவோம்? மெயின் வெர்ப். மெயின் வெர்ப் என்னது? வாங்கி இருக்கான். வாங்கக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை. இங்க வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கும்? V3 ஃபார்ம்ல இருக்கும். அப்போ இதேதான் பாத். பாத் V3 ஃபார்ம். ஓகே, மை சன் ஹேஸ் பாத். என் சன் வந்து என்னுடைய மகன் வந்து வாங்கி இருக்கான். என்ன வாங்கி இருக்கான்? செயின். செயின் ஒன்னே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். ஓகே, நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். இந்த செயின், சாரி, பேக் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால கவுண்ட் பண்ணி பேச முடியும். அப்படி கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இங்க வந்து என்ன யூஸ் பண்ணணும்? ஒரே ஒரு செயினை தான் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்ப a chain ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்றோம். இது ரெண்டு செயின் அப்படின்னா இங்க 2 chains அப்படின்னு எழுதணும். ஓகே, அப்போ a chain அப்படின்னா ஒரு செயினை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். யாருக்காக வாங்கியிருக்கா? எனக்காக. அப்ப எனக்காகனா அந்த காக அப்படின்னு சொல்லும்போது ஃபார். அப்போ என்னை குறிக்கனால ஃபார் மீ. மை சன் ஹேஸ் பாட் எ செயின் ஃபார் மீ அப்படின்னா என் மகன் வந்து எனக்காக செயின் வாங்கியிருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் உன்னை வர சொன்னார்கள். நம்ம சொல்லுவோம்ல, அவர்கள் வந்து உன்னை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப அவங்க ஒண்ணு வர சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது? இப்ப பாருங்க, ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம பாஸ் பண்றோம். அப்போ இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ற இடத்துல நம்ம ஆஸ்க் யூஸ் பண்ணலாம், டெல் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆஸ்க் அண்ட் டெல் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இது சாதுவா நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம சாதுவா பொலைட்டா நம்ம சொல்றோம், ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல என்னது? ஆஸ்க் யூஸ் பண்ணுவோம். இது நம்ம வந்து கொஞ்சம் ஆர்டர் போடுறது போல நம்ம பேசுறோம் அப்படின்னா அங்க டெல் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்ப பாருங்க, அவர்கள் உன்னை வர சொன்னார்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த சொன்னார்கள் அதுக்குதான் ஆஸ்க் யூஸ் பண்ணுவோம், டெல் யூஸ் பண்ணுவோம். ஆனா இது என்னது? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. சொன்னார்கள், சொல்கிறார்கள் அப்படின்னா அது பிரசன்ட், சொன்னார்கள் அப்படின்னா அது பாஸ்ட். அப்போ என்னது? ஆஸ்க்டு இல்லைன்னா டோல்டு. இந்த ரெண்டுல ஒண்ணு. இது எப்போனா, இப்ப வந்து சாதுவா அவங்க வந்து ஒண்ணு வர சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த இடத்துல ஆஸ்க் யூஸ் பண்ணுவோம். அது பாஸ்ட்னா ஆஸ்க்டு. இது அவங்க ஒண்ணு வர சொன்னாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆர்டர் போடுறது போல நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல என்னது? டோல்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, பாஸ்ட்னால டோல்டு, பிரசன்ட்னா டெல். இப்ப பாருங்க, அவர்கள் உன்னை வர சொன்னார்கள். அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னது? சப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்போ தே. சப்ஜெக்ட் என்ன? தே. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாதுவா நம்ம சொல்றோம். ஓகே, ரிக்வெஸ்ட் பண்றது போல நம்ம சொல்றோம். தே. அடுத்து என்ன வரணும்? சொன்னார்கள். அதுக்கு பாஸ்ட்ல இருக்கு. சோ ஆஸ்க்டு. பிரசன்ட்னா ஆஸ்க். இது சொன்னார்கள், பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சாச்சு, அவங்க வர சொன்னார்கள் அப்படின்னு. அப்போ பாஸ்ட் ஆஸ்க்டு. அடுத்து என்னது வரணும்? யாரு வர சொன்னாங்க? உன்னை. ஓகே, உன்னை. உன்னைனா யூ. எதுக்கு? வர. வரேனா இப்போ வர, போக, சமைக்க, தூங்க இந்த உச்சரிப்புகளை நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணுவோம் தானே. அப்ப இங்க என்ன? இன்ஃபினிட்டிவ்னா டு போட்டு அந்த வெர்ப் வரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். ஓகே, டு கம். அந்த வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, இது டு கம் இதுக்கு முன்னாடி போடக்கூடாது. தே ஆஸ்க்டு அந்த யூக்கு முன்னாடி இந்த டு கம் போடக்கூடாது. ஏன்னா இங்க இன்ஃபினிட்டி வந்திருக்கு. இன்ஃபினிட்டி வந்தா இப்ப வந்து வெர்ப் எழுதியாச்சு, அதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். இப்ப வந்து உன்னை, என்னை, அவளை, அவனை இப்படி சொல்லுவோம்ல. யூ, தம், அஸ், அடுத்து ஹர், ஹிம் இப்படி வந்துச்சுன்னா அத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, இல்ல ஒரு திங்ஸ் நம்ம மென்ஷன் பண்றோம். இப்போ பேக்,
டேபிள் இப்படி ஒரு திங்ஸ் மென்ஷன் பண்ணணும்னாலும் அத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்துதான் இன்ஃபினிட்டிவ் வந்துன்னா அது லாஸ்ட் எழுதணும். ஓகே, அந்த இன்ஃபினிட்டிய இதுக்கு முன்னாடி எழுதக்கூடாது. இது வந்து என்னது, நம்ம சாதுவா பொலைட்டா ரிக்வெஸ்ட் பண்றது. ஓகே, இது நம்ம வந்து என்னது கொஞ்சம் ஆர்டர் போடுறது போல நம்ம சொல்றோம் அப்படின்னா எப்படி எழுதுறது? தே சொன்னார்கள். டெல்லோட பாஸ்ட் டோல்டு. டோல்ட், சரியா? டோல்ட். அடுத்து அதே போலதான் யூ டு கம். ஓகே, they told you to come அப்படின்னா அவர்கள் உன்னை வர சொன்னார்கள். அவர்கள் அப்படின்னா they ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம மென்ஷன் பண்ணும்போது. அடுத்து பாருங்க, அம்மா உன்னை படிக்க சொன்னாங்க. இது என்ன? அம்மா வந்து உன்னை படிக்க சொன்னாங்க. அப்ப இன்ஃபர்மேஷனை நம்ம பாஸ் பண்றோம் தானே? அப்ப இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ற இடத்துல அந்த சொன்னாங்க அதுக்கு என்னது சொல்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஆஸ்க் இல்லனா டோல்டு. இது சொன்னாங்க பாஸ்ட்ல இருக்கு. அப்ப என்ன? ஆஸ்க்டு இல்லனா டோல்டு. ஓகே, வெர்ப் பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். அப்ப என்ன? அம்மா, அம்மானா மாம். அடுத்து சொன்னாங்க அதுக்கு நம்ம வந்து சாதுவா சொல்றோம். அம்மா வந்து உன்னை படிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும்னா ஆஸ்க்டு யூஸ் பண்ணணும். இதே ஆர்டர் போடுறது போல அம்மா உன்னை படிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவுண்ட் இறக்கி அப்படி பேசணும்னா டோல்டு யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப மாம் ஆஸ்க்டு. அடுத்து யார? உன்னை. உன்னைனா யூ. அடுத்து படிக்க. இந்த வர்ப் என்ன ஃபார்ம்? இன்ஃபினிட்டிவ். படிக்க, எழுத, சமைக்க, தூங்க இந்த உச்சரிப்புக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்னா டு போட்டு அந்த பேஸ் வர்ப். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வர்ப் என்னது? ஸ்டடி. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டடி. ஓகே, டு ஸ்டடி படிக்க. மாம் ஆஸ்க்டு யூ டு ஸ்டடி அப்படின்னா அம்மா வந்து உன்னை படிக்க சொன்னாங்க. மாம்னு சொல்லலாம், மதர்னு சொல்லலாம். இது கொஞ்சம் வந்து ஆர்டர் போடுறது போல சொல்லணும்னா மாம் டோல்ட் யூ டு ஸ்டடி. ஓகே, மற்றதெல்லாம் சேம் தான். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அப்பா உன்னை கடைக்கு போக சொன்னார். நம்ம சொல்லுவோம்ல, அப்பா வந்து உன்னை கடைக்கு போக சொன்னாரு. இப்ப வந்து வீட்டுல அண்ணனோ தம்பியோ இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட மேக்சிமம் சொல்லுவாங்க தானே. அப்போ அக்காலோ தங்கச்சியோ இருந்தா என்ன சொல்லுவாங்க? இல்ல அம்மா இருந்தா என்ன சொல்லுவாங்க? அப்பா வந்து கடைக்கு போக சொன்னாரு. அக்காலோ தங்கச்சி இருந்தாலும் இப்படிதான் சொல்லுவாங்க தானே. அப்பா வந்து உன்னை கடைக்கு போக சொன்னாரு இப்படி சொல்லுவோம் தானே. அது எப்படி சொல்றது? இப்போ இன்ஃபர்மேஷனை நம்ம பாஸ் பண்றோம். அப்போ அந்த சொன்னார் அதுக்கு வந்து என்னது? ஆஸ்க் யூஸ் பண்ணுவோம் தானே, இல்லனா டோல்டு யூஸ் பண்ணுவோம். அது வந்து பேசுறது விதத்தை பொறுத்து. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? அப்பா சப்ஜெக்ட் எழுதணும். அப்பா, அப்பானா டாட். ஓகே, சிங்குலர் நவுன் எழுதிருக்கோம். சப்ஜெக்டா என்னது? சிங்குலர் நவுன். அடுத்து என்னது? சொன்னார். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஆஸ்க்ட். வந்து மெயின் வெர்ப். ஓகே, இது பாஸ்ட்ல இருக்கனால ஆஸ்க்ட். அடுத்து யாரு போக சொன்னார்? உன்னை. உன்னைனா யூ. ஓகே, அடுத்து போக. போகனா என்னது? இந்த போக, வர, தூங்க, சமைக்க, படிக்க இந்த உச்சரிப்புகள் என்னது? இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்னா டு போட்டு இந்த வெர்ப அப்படியே எழுதணும். பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும் வெர்ப். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. டு கோ அப்படின்னா போக. ஓகே, அடுத்து எங்க போக? கடைக்கு. அந்த இக்கு அப்படின்னு வந்திருக்குல்ல, அதுக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம். சரியா? அப்போ அந்த இக்கு அப்படின்னா டு போட்டு த ஸ்டோர். ஓகே, Dad asked you to go to the store அப்படின்னா அப்பா வந்து உன்னை கடைக்கு போக சொன்னாரு. நெக்ஸ்ட் பாருங்க, அம்மா உன்னை சமைக்க சொன்னாங்க. நம்ம சொல்லுவோம்ல, அம்மா வந்து உன்னை சமைக்க சொன்னாங்க அப்படின்னு. அப்ப இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றோம். அப்போ எப்படி எழுதலாம்? அது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்